நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடடா, எப்பயுமே குடிச்சு புட்டு ஊரா விட்டு முன்னாடி விழுந்து கிடப்பானுங்க. இன்னைக்கு என்னடானா நம்ம வீட்டு முன்னாடியே கரெக்டாக விழுந்துக்கிறானுங்களே. டேய் பேராண்டிங்களா, எந்திரிங்கடா, பள்ளிக்கூடம் போகணும். ஏன்டா? நாங்க எங்க அண்ணன் மூஞ்சில தான் முழிப்போம். ஓஹோ, அண்ணன் மேல அவ்வளோ பாசமா? அப்படி இல்ல, நான் அவர் மூஞ்சில முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்களா, நாங்க திரும்பி வந்து ஃபுல் மப்பாயி மட்டி ஆயிடுமே. அது மட்டும் இல்லை, நேற்று எங்கள் அண்ணன் மூஞ்சில் மூச்சிட்டு போய் தான் பெல்லு கைண்டி ஹெட்மாஸ்டர் மண்டையில் விழுந்து ரத்த காவெல்லாம் வாங்கி 2 நாள் லீவ் விட்டாங்களே. எங்கள் அண்ணன் முகத்தில் முழிச்சு எங்கள் ஆத்தா செத்து போனது உனக்கு ஞாபகம் இல்லை? வேணா நீயே எங்க அண்ணன் மூஞ்சில முழிச்சு பாரு. நாளைக்கு கேள்வி கேட்குற சத்தம் கேட்காது, உனக்கு போ சங்கு சத்தம் தான் கேட்கும். அவ்வளோ ராசியான மூஞ்சி எங்க அண்ணன் மூஞ்சி. பேராண்டி போடாம் மாயாண்டி, தூங்குற தம்பிகளை எழுப்பி விட்டியா? இப்போ யாரும் அவங்களுக்கு சரக்கு வாங்கி தருது? தம்பிங்களா, உங்க அண்ணன் வந்திருக்கேன், எந்திரிங்க. அண்ணன் வந்துட்டாரு. அண்ணே, அந்த தட்டு கொஞ்சம் கீழே இருக்குங்கண்ணே. தேக்ஷாவுக்கு தட்டு கவுத்து மாதிரியே இருக்குது. விளையாட்டு பசங்க சேரை தூக்கி வெளில போட்டுருக்காங்க. தம்பி, அந்த சேரை எடுத்து இப்படி போடு. இது வேணா? அதுதான் போடு. அண்ணன் உட்காரட்டும். இந்தாங்க, உங்களுக்காக இந்த அண்ணன் பாசத்தோடு கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. இந்த டீயில் சுவையில்லை, இந்த டீயில் மனம் இல்லை, இந்த டீயில் திடமில்லை. இது டீயே இல்லை, டீ கிளாஸ் கழுவின தண்ணி. ஏதோ இந்த அண்ணனால முடிஞ்சது. நான் சாகிற வரைக்கும் உங்களை காப்பாற்று. குடிங்க தம்பிங்களா, குடிங்க. எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை, கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம். இந்த பொன்னாத்தால பம்பு செட்டு பக்கம் வர சொன்னேன், ஆளையே காணுமே. இவன் ஏன் வரான்? அண்ணன் பார்த்தா டம்மு விட மாட்டானே. தம்பி, ஸ்கூலுக்கு நேரமாச்சு, போகலையா? அண்ணே, ஸ்கூல் ரொம்ப தூரம் இருக்குண்ணே, நடந்து போனா கால்லாம் வலிக்குதுண்ணே. அதான் கஷ்டப்பட்டு போன வாரம் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தேண்ணா, அதில் போக வேண்டியதானே? ஆமா, அந்த சைக்கிளை ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போயிட்டு அதுக்கப்புறம் திருட்டு சைக்கிள் எங்கள் ஹெட்மாஸ்டர் போலீஸ் பிடிச்சின்னு போய் 2 நாள் ஜெயிலில் வச்சிருந்தது. அவருக்கு எவ்வளோ பேர் அசிங்கம் தெரியுமா? ஆமாம், அதுக்கு முந்தின வாரம் சத்துணவு கூடத்தில் வேலை செய்கிற சரோஜா இடுப்பில் கையை வச்சு 1 வாரம் ஈவ் டீசிங்கில் உள்ளே இருந்தார். அது அசிங்கமாக தெரியலையா? சரி, இப்போ கோச்சிக்காமல் ஸ்கூலுக்கு போ, நாளைக்கு காசு கொடுத்து சைக்கிள் வாங்கி தரேன். எனக்கு சைக்கிள் வேணாம், பைக் வாங்கி கொடு. எதிர் வீட்டு ரோசிக்கு சைக்கிள் உட்காந்து வர பிடிக்கலையா? அவளுக்கு பைக்கில் வரதான் பிடிக்குது. அதை நினைக்கும் போது என் மனசு துடிக்குது. ஆனால் எனக்கு பைசா அடிக்குது. பைக் வாங்கணும்னா 30,000 ரூபா வேணும். பணத்துக்கு நான் எங்கப்பா போவேன்? பிரைவேட் ஆஸ்பத்திரி இப்போ ஒரு கிட்னி விற்றா 30,000 ரூபாய் தராங்களாம். அதை அப்படியே கட்டி ஒரு பைக் வாங்கிட்டு வந்துரு. ஏப்பா, திடீர்னு கிட்னியை விற்று பைக்கு வாங்கணுங்கிறிய? அண்ணே, எப்படியா இருந்தாலும் நீங்கள் குடிச்சு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுது. அதுக்கு முன்னாலேயே கிட்னி நல்லா இருக்கும்போது விற்று காசாக்கினா நமக்கு தானே லாபம். சரி, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேங்க. தம்பி, கொஞ்சம் நில்லு. ஏன்பா, பள்ளிக்கூடம் ரொம்ப தூரமா? இந்த எகத்தாலும் தானே வேணான்றது. ஏன், நீ தானே என்னை கூட்டின்னு போய் சேர்த்த. ஸ்கூல் எவ்வளோ தூரம் உனக்கு தெரியாது? வேணா என் முதுகில் உப்பு முட்டை ஏறிக்க, நான் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுறேன். ஏறிக்க ராஜா, நல்லா இருக்கு. சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய், சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய். விழியோடு நீ குடையாவதா, விழிகள் நனைவதில்லை, நெஞ்சில் பூமழை. அண்ணே, சாயங்காலம் ஆகி போச்சு, பசங்களாம் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வாங்கண்ணே, வீட்டுக்கு போகலாம். ஏன் தம்பி, ஸ்கூல் பக்கத்து தெரு தானே, அதுக்குள்ளே சாயந்தரம் ஆயிடுச்சா? ஆமாம், எங்கே நீ சீக்கிரம் கூட்டின்னு வந்துட போகிறதா ஊரை சுற்றி வேடிக்கை காமிச்சு ஒன்று கூட்டின்னு வந்தேன். அப்புறண்ணே, பொண்ணாத்தாங்க வெயிட் பண்ணுவா, என்னை அங்கே ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் டவுன் பஸ் மாதிரி எங்கன்னா சுற்றுனேன் போனேன். தம்பி, அண்ணே, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை,
தம்பிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. ஏன்டா தொல்லசாமி, வீட்டை கட்டினேன், வீட்டுக்கு மேலே கூரை கட்டணும்னு தோணுச்சா? பாவம் குழந்தைங்களாம் முழிச்சுக்கிட்டு இருக்கு பாரு. பெருசு இங்க கூரை கட்ட சொன்னா பக்கத்து வீட்டு பரிமூலா வயசுக்கு வந்துச்சுன்னு அங்க கூரைய கட்டிட்டு பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது பூத்தத யாரது பார்த்தது நீ சந்து வழியில சிந்து பாடி சைட் வச்சுன்னு கேப்ல இங்க வந்து பாசத்தை பில்டப் பண்றல. பில்டப் இல்லப்பா, இந்த அண்ணனால பில்டிங் கட்ட முடியலன்னா நீங்களாம் மழையெல்லாம் நினையாம இருக்க ஓட்டோட வந்திருக்கேன். வாங்க தம்பிங்களா, எல்லாரும் என் மடியில படுத்துங்க, உங்களை நினையாம பாத்துக்கிறேன். படுங்க தம்பிகளா. ஒரு சேவந்தாளை காப்பது இந்த அதிசயம் பாருங்கள், கண்ணனை வாழ்த்துங்கள். உங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை. அண்ணே, குடிச்சிட்டு வந்துட்டா நீ சும்மாவே இருக்க மாட்டியே. அதான் மழை வரலையே, அப்புறம் எதுக்கு ஓட்டை தூக்கி பிடிச்சின்னு விடிய விடிய உட்காந்துட்டு இருக்கிற? பெரிய பலே விசாக்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி. ஏய் இது பரவாயில்லடா, நேத்து மொட்டை மாடியில நின்னுக்குன்னு பக்கத்து வீட்டை பார்த்து ரெயின் ரெயின் கோவாவே ஆன்டி இப்போ வந்துடாத தம்பிங்க இருக்காங்க உள்ளாரன்னு ஆன்டியை உஷார் பண்ணி சிக்னல் கொடுக்குறாரு. இங்க பார், நம்மளெல்லாம் சைட்ல உட்கார வச்சுட்டு அண்ணன் மழையில நினையாத சேஃப்டியா நடுவுல உட்காந்துக்கிறாரு. அதான்டா நம்ம அண்ணன். எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே, எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் கூடுமே. இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான், உருவத்திலே தனித்தனிதான் உள்ளம் என்றும் ஒன்றுதான். நான் தொலைசாமி தனியா உட்காந்து சைக்கிள் சக்கரம் சுத்திட்டு இருக்கிற? சைக்கிள் சக்கரம் சுத்தல, கால சக்கரம் சுத்துது. என் தம்பிங்கெல்லாம் பெரியவங்களாயிட்டாங்கிறத சினிமா டைரக்டருங்கெல்லாம் சிம்பாலிக்கா காட்டுவாங்கல்ல, அதைத்தான் நானும் காட்டினேன். ஆமா, தம்பிங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பெரிய தம்பி சப்ளையரா இருக்கான். ஹோட்டல்லையா? இல்ல, லேடிஸ் காலேஜ் ஹாஸ்டல் கேட்டுக்கிட்டே நின்றுட்டு போற வர பொண்ணுங்களுக்கெல்லாம் லவ் லெட்டர் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்? அவன் சின்ன வயசுல உஷார் பண்ண பொண்ணு அவனை ஏமாத்திட்டு ஊருக்கு ஓடிடுச்சு. அது வரைக்கும் பார்ட் டைமா வேற ஃபிகரை உஷார் பண்ணிக்கிட்டு இருக்கான். காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றே, நீ சொல்லு பூங்காற்றே, இமையாக நானும் இருப்பேன், இமைக்காமல் பார்த்து ரசிப்பேன், பல ஜென்மம் நான் எடுப்பேன், உனக்காக காத்திருப்பேன். என் ரெண்டாவது தம்பி காவல்காரனா இருக்கான். காவல்துறையிலயா இருக்கான்? இல்ல, கார்பரேஷன் குப்பை அல்றவன் ட்ரெஸ்ஸை உஷார் பண்ணி போட்டுக்கிட்டு கோவில்ல வாட்ச்மேனா காவல் காத்துக்கிட்டு இருக்கான். என் கடைசி தம்பி பெரிய படிப்பு படிச்சிருக்கான். இப்போ கூட பட்டத்துக்கு நூல் அருகாம இருக்க வஜ்ரம் மயில் துத்தோ கண்ணாடி தூள்லாம் போட்டு மாஞ்சான்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கானா. அது கூட அவனுக்கு பட்டம் கொடுக்க போறதா கடுதாசு போட்டிருக்கான். என்னங்க டைம் ஆயிடுச்சு, எங்க புருஷன் தேடுவார், நான் வரட்டுமா? ஓ, இப்போ உனக்கெல்லாம் கூட புருஷன் ஞாபகம் வருதா? சரி, போயிட்டு அந்த நாய்க்கு பழைய சோறு போட்டு சீக்கிரமா வா. நான் சாயங்காலம் வரைக்கும் இங்கே தான் ஆடிட்டு இருப்பேன், வந்து ஆட்டத்தில் கலந்துக்கோ. தம்பி 2 பிரஷ் கொடு. அடுத்த வாரம் காதலர்கள் தினம் வருது. நம்ம தம்பிங்கெல்லாம் கப்பு வாயோட அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப இருந்து வாய் கழுவுனாதான் ஃபிகருங்க பக்கத்துல இருந்து உஷார் பண்ண முடியும். நல்ல பிரஷா 2 எடுத்து கொடு. தம்பி, நம்ம தம்பிங்க வளர்ற பசங்க, கொஞ்சம் பெரிய பரிசா எடுத்து கூட. இது போதுமா? இதான் இந்த இதை வச்சுக்க, மீதி அப்புறம் வாங்கிக்கிறேன். என்னப்பா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பல்லு தேய்க்கல?
ரொம்ப பெருசாக வாங்கிட்டு வந்துட்டேன்ல, இதை வச்சு எப்படி பல்லு தேய்ப்பீங்க? ஏய் எப்பா ராஜா, பல்லு வளர்க்குற ப்ரஷ்ஷுக்கும் கக்கூஸ் கழுவுற ப்ரஷ்ஷுக்கும் உண்மையிலே உனக்கு வித்தியாசம் தெரியாது? இதை வச்சு நீ எப்படியா பல்ல தேய்க்கிறது? உன் வாயை பார்த்தா தப்பு கணக்கு போட்டாரு. ப்ரஷ் வாங்கின்னு வந்திய ஒரு டாய்லெட் கட்டி வச்சியா, எங்க போறதுன்னு கேட்டா ரயில்வே ட்ராக் அனுப்பி வைக்கிற. அங்க போய் நாங்க உட்கார்ந்த ஒன்னும் அவன் வந்து அவுரா மெயில் போயிடுச்சா, பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் போயிடுச்சா, கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் போயிடுச்சான்னு கேட்கறான். நான் ஒரு தடவை எழுந்து நின்று பதில் சொல்றியா? கடைக்காரன் அப்பவே சொன்னான், இதை திருப்பி கொண்டு வந்தா வாங்க மாட்டேன்னு. அதுக்காக வருத்தப்படாதீங்கண்ணா. இந்த பிரஷ்ல இருக்கிற ஒண்ணையா புடுங்கி நான் பல்லு குத்த வச்சுக்கிறேன். இந்த கட்டைய வந்து நாங்க அர்ஜென்ட் உட்காரும் போது ட்ரெயின் டைம் கேட்க வருவானுங்கள, அவனுங்களை அடிச்சு விரட்டுறதுக்கு வச்சுக்கிறேன்னா. தம்பி, என் மானத்தை காப்பாத்திட்டப்பா. பாடும் பறவை கூட்டங்களே, பாசத்தின் மொழியை கேளுங்கள். அண்ணன் என்ற சொந்தமே அன்னையானதை பாருங்கள். சபா